தமிழன் ராகுல் காந்தி காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் நீட்டாக இருக்கட்டும், நீட்டுங்கிற வார்த்தையை இந்தியாவுக்கு அறிமுகப்படுத்தினது காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் தான். இந்த தொகுதி மறுவரையறையும் அவருக்கு ஆட்சி காலத்தில் முன்னெடுக்கப்பட்டது. அதுதான் அவங்க நடைமுறைப்படுத்துறதுக்கான முயற்சியில் ஈடுபடுறாங்க. ரெண்டையுமே காங்கிரஸ் எதிர்க்குது. ஏன் அந்த இரட்டை நிலைப்பாடு? தாவேக அரசில் அங்கம் வகிக்கிற காங்கிரஸை குற்றம் சொல்கிறாங்க. காங்கிரஸுடைய நிலைப்பாடை தாண்டி இது எவ்வளோ பெரிய முக்கியமான பிரச்சனைன்னு பார்க்கணும். என்னென்னா, ஒரு மக்களாட்சி தத்துவத்திற்கு எதிராக கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரான செயல்பாடாக தான் முதல் பார்க்கணும். என்ன காரணம்னா, நீங்கள் எதன் அடிப்படையில் எடுக்கிறீங்கிறீங்க? மக்கள் தொகை கணக்கின் அடிப்படையில். இன்னொரு விஷயம், அக்கா கேட்டாங்க, இவ்வளவு அவசரமாக பண்ண வேண்டிய தேவை என்ன? இது தாவேக்கா ஏதோ ஒரு முனைப்போட செய்து, இது உண்மையிலேயே தாவேக்கா மக்களுக்கான நல்லதுங்கிற முனைப்போட தான் செய்கிறோம். முதல் விஷயம், ஏன்னா தீர்மானத்தை நிறைவேற்றும் போது கூட 2 தீர்மானங்களாக சொல்லி பெண்களுக்கான இடஒதுக்கீடுக்கு எந்த இடத்துலையும் தாவேக்கா எதிர்ப்பே சொல்லலைங்கிறத இங்கே ஊர்ஜிதப்படுத்த விரும்புகிறேன். ஏன்னா அவங்க சொல்லும் பொழுது அதையும் சேர்த்து பொத்தாம் போக்கில் சொல்லிட்டாங்க. தீர்மானத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்த கட்சிகள் கூட அதிமுக அதான் சொல்ல வரேன். இல்ல அக்கா இங்க சொல்லும் பொழுது எப்படி சொன்னாங்கன்னா, பெண்களுக்கு எதிராக இப்படி இடஒதுக்கீடு வரக்கூடியதை தடுக்கிறதா தாவேக்கா. அப்போ மக்களோட நிக்கிறேன்னு சொல்றீங்க, பெண்களோட நிக்கிறேன்னு சொல்றீங்க, அப்படி இருக்கிற முதல்வர் இப்படி சொல்றாருன்னு பொத்தாம் போக்குல ஒரு விஷயத்தையும் சொல்லிட்டாங்க. அதையும் அது இவங்க சொன்னது தப்புங்கிறத நான் இங்க பதிவு பண்ண விரும்புறேன். என்ன காரணம்னா, பெண்களுக்கான 33% இடஒதுக்கீடு வேண்டும்ங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அதே மாதிரி மக்களாட்சியின் அடிப்படையில், கூட்டாட்சி தத்துவத்தின் அடிப்படையில் இந்த டீலிமிட்டேஷன்ங்கிறது இந்த மக்களை பெருவாரியான ஏன்னா இதில் இன்னொரு கேள்வியும் இருக்குது சார். அதாவது வீட்டுக்கு ஒரு குழந்தை, நம்ம எல்லாரும் மக்கள் தொகையை கட்டுப்படுத்தணும்னு மத்திய அரசு அன்னைக்கு சொன்னதெல்லாம் ஃபாலோ பண்ணதுக்காக தமிழ்நாட்டுக்கு கிடைச்ச தண்டனையான இதை கேட்டுக்கலாம். ஏன்னா ஒரு ஒன்றிய அரசாங்கம், மத்தியில் ஆள்கிற ஒரு அரசாங்கம் சொல்கிறவற்றையெல்லாம் கேட்டதனுடைய வெளிப்பாடா தென் மாநிலங்கள் அதுதான் சொல்றேன். யார் செஞ்சாலும் 1971 அவங்க கொண்டு வரும் பொழுது ஏற்கனவே 522 இருக்கும் பொழுது 41 சீட் இருக்கிறோம். அதுக்கப்புறம் மறுபடி கொண்டு வரும் பொழுது 522 மாறும் பொழுது எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கணும். ஆனா அப்பவும் நமக்கு எப்படியாவது 39 குறையுது. அப்ப இவ்வளவு பிரச்சனைக்கு உண்டானது தான் இந்த 50 வருஷமா ஓட்டிட்டு இருக்காங்க. இப்ப மறுபடியும் இதே பிரச்சனையை தமிழ்நாட்டுக்கு உருவாக்க வேண்டும் என்கிற என்ற எண்ணத்தையும் தாண்டி இவங்களுக்கு என்னன்னா, இந்தியாவில் தென்னிந்தியாவை விட்டுட்டு வட இந்தியாவில் இருக்கிற மாநிலங்களை மட்டும் வைத்து கொண்டால் இந்தியாவில் என்ன பில்லை வேணாலும் பாஸ் பண்ற அளவுக்கு ஒரு தன்னாட்சியான ஒரு மோனோபோலியா உருவாகிடலாம்ங்கிற பாஜகவினுடைய எண்ணம் தான் இந்த பில்லினுடைய முகாந்திரம். அப்படி எதுவும் இல்ல. தென் மாநிலங்கள், குறிப்பாக தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்களும் எந்த பாதிப்பும் ஏற்படாதுன்னு நாடாளுமன்றத்துக்குள்ளேயும் வெளியேயும் உள்துறை அமைச்சர் சொல்லியிருக்கார். ஏன் அந்த வார்த்தைகளை உங்களுக்கு நம்பிக்கை இல்லை? என்ன காரணம்னா, இப்போ அவங்களுக்கு சீட் கம்மியா இருக்கனால, இங்க இருந்து சப்போர்ட் இருக்கனால, தென்னிந்தியாவினுடைய சப்போர்ட் இருக்கனால இருக்காங்க. ஒருவேளை இந்த மாதிரி டீலிமிட்டேஷன் வந்ததுக்கு பிறகு வட இந்தியாவின் எம்பிக்களோட லிஸ்ட் அதிகமாயிடுச்சுன்னா அவங்க முழுமையா இங்கிருந்து எழுப்பப்படுகிற எந்த குரலுக்கும் செவிசாய்க்கவே மாட்டாங்க. ஒப்பீட்டு அளவில் இன்றைக்கும் உத்தரப்பிரதேசம் அதிகமான எம்பிக்கள் தானே, இங்க 39 தானே. அதெல்லாம் தாண்டி அவங்க ஒரு விஷயத்தை அங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது, பில்லா கொண்டு வரும் பொழுது ஏதோ ஒரு வகையில தென் மாநிலங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில 543க்கு எத்தனை மெஜாரிட்டி அப்படிதானே இருக்கு. அதே போல 843க்கு அதே தானங்க பெர்சன்டேஜ் வரும். அதான் சொல்ல வரேன். அப்ப எப்படிங்க இப்பயே நம்மளோட ரெப்ரசன்டேஷன் 20 தானங்க இருக்கிற பெர்சன்டேஷன்? இத அதிகப்படுத்துறதுக்கான வேலையை தான் அவங்க பாக்குறாங்கன்னு சொல்றோம். ப்ரொபோர்ஷனேட்டா தான் சொல்லிருக்காங்க. விகிதாச்சாரம் 50% தான். அதிகப்படுத்தி வட மாநிலங்களின் கையில வச்சுக்கிட்டு இந்தியாவுல எதை வேணாலும் பாஸ் பண்ணலாங்கிற முன்முயற்சி தாங்க இது. இதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனா அப்படி எதுவும் இல்ல. வேறு ஏதோ சில விஷயங்களை திசை திருப்பறதுக்காக தாவேக அரசு இப்படி ஒரு தீர்மானங்களை எடுத்து எதை திசை திருப்ப வேண்டிய நிலை இங்க இருக்கு? எதையும் திசை திருப்ப வேண்டிய நிலை எல்லாம் இங்க இல்ல. மேகேதாட்டு அணை விவகாரம் கர்நாடகத்துல சட்டவிரோதமாக ஒரு அணையை கட்ட கர்நாடக காங்கிரஸ் அரசு முயற்சிக்குது. அது குறித்து அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டணும் அப்படின்னு
இந்த அரசுக்கு ஆதரவு கொடுக்கிற கட்சிகள் வரை வலியுறுத்துறாங்க. ஆனால் அதை பத்தி யாரும் இங்க இந்த தொகுதி மறுவரையறை குறித்து ஒரு மசோதா வரப்போதான்னு தெரியல, எந்த கூட்டத்தில் வரப்போகுதுன்னு தெரியல. நாளையோட நாடாளுமன்ற கூட்டத்தோட முடியுது. இது வரைக்கும் அது எப்ப வருதுன்னு டேபிள் ஆகவே இல்லை. மேகதாது குறித்தும் தீர்மானங்கள் இயற்றப்பட்டுச்சு இல்லையா? தீர்மானங்கள் நீங்க சொன்ன அதே மேகதாது குறித்தும் டீலிமிட்டேஷனுக்கு அனைத்து கட்சி கூட்டம் போட்டீங்க. கர்நாடகால இருந்து தண்ணி வரதுக்கு எங்க அனைத்து கட்சி கூட்டம் போடல? அதனால எல்லாரும் கேட்டாங்க. தாண்டியும் முதல்வர் ஒரு முன்முயற்சி பண்ணாரா இல்லையா? போறேனே சொன்னாருங்க. அத போறேன்னு சொல்றதுக்கு அனைத்து கட்சி கூட்டம் டிகே சிவகுமார் வராதேன்றாரு. சூழலில் கருத்தில் கொண்டு வர வேண்டாம். நீங்க போறேன்னு டிகே சிவகுமார் வராதேன்றாரு. அங்க ராகுல் ஒரு விஷயத்தை இல்ல, இங்க இருந்து போறார் வரான்னு அரச புரசலா வந்து அதிகாரப்பூர்வமா தகவல் இல்ல. ஆனா அங்க இருந்து டிகே சிவகுமார் சொன்னார், இங்க இருந்து அணுகுனாங்க, அதுக்கான முயற்சிகள் எடுத்தோம், நாங்க இடங்களை சுத்தி காட்டுறதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணோம், ஆனா இன்னைக்கு இருக்கிற சூழல்ல நான் வரமாட்டேன்னு சொன்னேன். எல்லாமே அங்க இருந்து தான் வந்துச்சு. அப்ப கர்நாடகத்தினுடைய டைரக்ஷன்ல தான் இங்க செயல்பாடு இருக்காங்கிறதா இந்த இடத்துல ஒரு கேள்வி இல்லையே. நான் அதுதான் சொன்னேன். அன்னைக்கு வந்து கர்நாடகத்தினுடைய முதல்வர் என்ன சொன்னாரு, இன்றைய சூழலில் அவர் சொன்ன வார்த்தையை சொல்லணும். வரவே வேணான்னு சொல்லல சார், மறுபடியும் நான் அதைத்தான் சொல்றேன். வரவே வேணான்னு சொல்ல, இன்றைய சூழலில் வர வேணாம். அன்னைக்கு இருந்த நிலைமைக்கு நீங்க வர வேணாம்னு தான் சொன்னாரு. சூழல் சரியாச்சு, இப்ப போயிட வேண்டியதானே அவரு. நீங்க அதுதான் சொல்றேன், இவங்க எல்லாருமே இந்த இதுக்கு இருந்த ஆட்சி எல்லாம் அதுதான் சார், அதுக்கு பேசாம முன்முயற்சியா தான் அதை பார்க்கணும். அந்த மேகதாது பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டிய முன் முயற்சியாகத்தான் முதல்வர் நீங்க முன்முயற்சி எடுத்தீங்க. வராதட்டா அவங்க அதுக்கும் ஒரு அணையை போட்டாங்க. தண்ணிக்கு மட்டும் இல்ல, பேச போறதுக்கும் ஒரு அணையை போட்டாங்க கர்நாடகத்துல. ஆனா அதுக்கு குறித்து பேசணும்னு நீங்க வந்து வலியுறுத்துறாங்கல்ல ஆட்சிக்கு ஆதரவு கொடுக்குற கட்சியை, அதுக்கு ஒரு கூட்டம் நடக்கல. ஆனா இப்படி ஒரு கூட்டம் நடத்துங்கன்னு யாரும் கேட்கல. அதுக்கு ஒரு கூட்டம், அந்த கூட்டத்தில் ஒரு தீர்மானம், அதை ஒட்டி இங்க ஒரு தீர்மானங்கிறது தான் வேறு எதையோ மறைக்கிறதுக்கு, திசை திருப்பறதுக்காக இந்த அரசு முயற்சிக்கிறதாங்கிற கேள்வி எழுது. எதையும் திசை திருப்ப வேண்டியதோ மறைக்க வேண்டிய அவசியமோ தாவேக அரசுக்கு ஒரு இடத்துல கூட இல்லை சார். சரி, தேவையின் அடிப்படையில் தான் தீர்மானங்கிறீங்க. சரி, காங்கிரஸ் கொடுக்குற அழுத்தத்திற்கு இல்லை காங்கிரஸ் தாவேக்காவை இயக்குகிறதா? ஏன்னா தெலுங்கானாவில் இது போல ஒரு கூட்டம் நடக்கலை, அனைத்து கட்சி கூட்டம். கர்நாடகத்தில் காங்கிரஸ் ஆட்சி, அனைத்து கட்சி கூட்டம் நடக்கலை. கேரளாவில் ஒரு அனைத்து கட்சி கூட்டம் நடக்கலை. தமிழ்நாட்டில் மட்டும் ஒரு அனைத்து கட்சி கூட்டம் நடக்குது. ஆனால் தமிழ்நாட்டில் ஒரு அனைத்து கட்சி கூட்டம் நடத்த சொல்கிறாங்க, அது நடக்கலை. அப்போ காங்கிரஸ் தங்களை கர்நாடகத்தில் ஒரு சிக்கல் வருது, அதற்காக மடை மாற்றுகிறது, திசை மாற்றுகிறது. தாவேக அரசை காங்கிரஸ் தான் இயக்குகிறதா அப்படிங்கிறாங்க. யாரும் தாவேக்காவை இயக்க வேண்டிய அவசியம் இல்லை. எந்த ஒரு கட்சியும் எங்களோடு பயணிக்கிற எந்த ஒரு கட்சியும் தாவேக்காவை இயக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா எங்கள் முதல்ல கட்சி தொடங்கி உள்ளே வரும்பொழுதே பாஜக எங்கள் கொள்கை எதிரின்னு சொல்லிட்டு எந்த பயமும் இல்லாமல் களத்தில் நின்றவங்க. அதை புரிஞ்சுக்கணும். அது இல்லாமல் இங்கே 2 பேரும் சொல்கிறாங்க திமுகவை தவிர வேறு யாருக்கும் இந்த அரசியல் பின்புலமும் இல்லை, யாருக்கும் தெரியாதுன்னு அவங்க பேசும்பொழுது சொல்கிறாங்க. அரசியல் பின்புலங்கள் தெரியாதவர்களால் தான் தோற்கடிக்கப்பட்டு திமுக உட்கார்ந்துருக்கு. அதையும் புரிஞ்சுக்கணும். ஏன்னா நீங்க இவ்வளவு தூரத்துக்கு சொல்லும் போதும் இந்த சைடு இல்ல இந்த நீங்க பேசும்பொழுது நான் எந்த விஷயத்தையும் பேசல, நீங்க பேசும்பொழுது எந்த விஷயத்தையும் பேசல. சரி, அதுக்கான காரணம் இருக்கு. அனைத்து கட்சி கூட்டம் மேகதாதுக்கு சொல்லி நான் கேட்கிறேன், மேகதாதுக்கு சொன்ன நீங்க ஏங்க டீலிமிட்டேஷனுக்கு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டம் சொல்ல? அனைத்து கட்சி கூட்டம் நடத்த வேண்டும் என்று திமுக சொல்வது அது அரசியல் நாடகம் சார். எல்லா விஷயத்துக்கும் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுங்க, என்னோட இருப்பை நான் காட்டிக்கிறேன் திமுக செய்கிற அரசியல் நாடகம் தான் அது. முதல்ல அதை புரிஞ்சுக்க. இல்ல, திமுக எல்லா விஷயத்திலையும் தன்னுடைய இருப்பை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற முனைப்போட சில வேலைகள் செய்யறாங்க. அந்த வேலைகள் எல்லாம் அதைத்தான் நான் சொல்ல வரேன். எல்லா விஷயத்துக்கும் எது வேணுமோ அதை சரியா செய்யணுங்கிற முனைப்போட தான் தாவேக அரசு செயல்பட்டு. 2 பேரும் பேசினா எதுவுமே கேட்காது. சரி, இந்தியா அவர் பேசும்போது ரொம்ப தெளிவா பேசணும். நீங்க தோத்தோன்னு எங்க சொன்னீங்க சார்? தோத்த கட்சியோட ஆதரவு உங்களுக்கு எதுக்கு சார்? தோத்த கட்சியோட ஆதரவு எது ஏத்துக்க முடியாது? ஒரு ஆட்சி மாற்றம் என்பது டீலிமிட்டேஷனுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் போதே டீலிமிட்டேஷன் மத்திய அரசு கொண்டு வரனால தான் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. மத்திய அரசினுடைய திட்டமாக இருப்பதால் தான் டீலிமிட்டேஷன் எதிர்ப்பு குறிப்பிட்ட கால இடைவெளிக்கு தேவைதான், அது அவசியம் தான். அதனால் அது எந்த எண்ணிக்கைங்கிறதா பிரச்சனை. அத பத்தி எந்த ஒரு முன்வடிவமே இல்லாதப்ப இப்போது இருக்கிற
நம்முடைய எம்பிகளாலேயே அவருடைய குரலை பெரிய அளவில் அங்கே பதிவு செய்ய முடியவில்லைங்கிற ஒரு விஷயமும் இருக்கு. நீங்க வந்து இப்போது இருக்கிற எம்பிக்களே நிறைய இடங்கள்ல பதிவு பண்ணியிருக்கிறாங்க, எங்களுக்கு பேச அங்க வாய்ப்பு இல்லை, இப்பவே நேரம் கிடைக்கலங்கிறதுலாம் உண்மைதான். அப்படி பேசினவங்க இது அதிகரிக்கும் பொழுது மட்டும் எப்படி சார் அது சரியா இருக்க முடியும்? எப்படி அது சரியா அவங்க கொண்டு வந்துட முடியும்? எல்லா விஷயங்களுக்கும் ஒண்ணு இல்ல. இப்ப நீங்க உங்கள் கட்சியினுடைய வருவாய் மாவட்டம்னு ஒன்று இருக்குது. ஆனால் தாவேகா உள்ளிட்ட பல கட்சிகளில் கிழக்கு மேற்கு அப்படிலாம் தொகுதி பிடிச்சி இப்போ தொகுதி வாரியாக சட்டப்பேரவை தொகுதி வாரியாக இப்போ அறிவிச்சது கூட மாவட்ட செயலர்கள் அப்படி தான் அறிவிச்சு. எதுக்கு? நிர்வாக வசதிக்கு அதானே. அப்போ எம்பிக்கள் கிட்டத்தட்ட 10 லட்சத்துக்கு மேற்பட்ட தொகுதி, இப்போ 20 லட்சம் உள்ள வாக்காளர்கள் கொண்ட தொகுதியெல்லாம் இருக்குது. இப்போ இன்னும் எண்ணிக்கை குறைங்கிறப்ப 8லேருந்து 10 லட்சத்துக்குள்ளே வந்துடும் ஒரு தொகுதிக்கான வாக்காளர்கள் என்பப்ப அது தேவைதானே, காலத்தின் தேவையாக அது அவசியம் தானே. இல்ல அது எதன் அடிப்படையில் செய்ய போறாங்கிற ஒரு கேள்வி இருக்கு. எதன் அடிப்படையில் செய்ய போறாங்கிறது ஒரு கேள்வி இருக்குல்ல. இந்த எதன் அடிப்படையில் நீங்க செய்ய போறீங்களோ அதை சார்ந்து நீங்க சொல்ற பலனை எல்லாம் தாண்டி மக்களுக்கு பாதிப்பு அதிகமா இருக்குங்கிற அச்சம் தான் அதிகமா இருக்கு. இது ரொம்ப அவசியமா இது முழுக்க தமிழ்நாட்டு மக்களின் நலனுக்கானது தான். தப்பா காட்டி இன்னைக்கு பிஜேபி என்ன சொல்லுது? தப்பா பண்ணிருக்காங்க, சுட்டி காட்டு. அத தான் சார் நான் சொல்றேன். காங்கிரஸ் பண்ணது தப்புனா பிஜேபி செய்வதும் தப்பா இருந்தா அத சரி பண்றோமா இல்லையா? அத நாங்க சரி பண்றோமா இல்லையா? ஃபினான்ஸ் கமிஷன் காங்கிரஸ் இருந்த வரைக்கும் உங்களுக்கு மக்கள் தொகை பேசிஸ்ல இருந்தது 41% இருந்ததா 39 குறைச்சாங்க காங்கிரஸ்ல. பாஜக வந்து தமிழ்நாட்டுக்கான பெர்சன்டேஜ் அதிகமாகுச்சு. ஃபினான்ஸ் கமிஷன்ல ப்ரொபோர்ஷனேட்டா மாத்துனாங்க. தப்ப சரி பண்ணிட்டு இருக்கோங்க. எப்படிங்க அப்படி பேசுவாங்க? ஒரே வார்த்தையில முடிச்சிருங்க.